அவர்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் முடிச்சிருச்சு இந்த அரசு, எதையுமே வழங்கவில்லை. அதற்கு இந்த ஆசிரியர்களை அவர் எப்பயுமே ஒரு அடிமைகளாக, கொத்தடிமைகளாக பயன்படுத்துறாங்க. அதற்கு ஒரு சாட்சி தான் இது. என்னன்னா 69,000 பூத்துக்கும் பிஎல்ஓக்களாக பெரும்பாலும் ஆசிரியர்கள் பெண்கள் தான், ஆசிரியர்களா இருக்கிறவங்க பெண்கள் தான் நியமிச்சிருக்காங்க. ஒருத்தருக்கு சராசரியா 1000 வாக்குகள் இருக்கு, 1000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 பேரையும் இந்த ஆசிரியர்கள் போய், பெரும்பாலும் அங்கன்வாடி பணியாளர்கள் போய் ஒவ்வொரு வீடுகளாக, இப்ப நமக்கே தெரியும், ஒரு தெருவில் விட்டீங்கன்னா எங்க திக்கு தெரியாது, எந்த பக்கம் போகணும், எது தெற்கு வடக்கு தெரியாது. அங்க போய் எப்படி நீங்க ஒவ்வொரு வீட்டையும் கண்டுபிடிப்பீங்க? ஒரு நாளைக்கு சராசரியா 10 தான் முடிக்க முடியும், அதிகபட்சம் 5-10 தான் முடிக்க முடியும். எப்படி 1000 ஃபார்ம்களை ஃபில் பண்ணி வாங்க முடியும்? 1000 ஃபார்ம் வீடு கண்டுபிடிச்சு குடிக்கிறதுக்கே 2 மாசம் ஆகும். அப்ப எப்படி 1000 ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்க முடியும்? இதுல அரசு ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கும் போனோம், அவங்களால அதை செய்ய முடியுமா? இதுல அதிகப்படியான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று நம்மளுடைய தளபதி அவர்கள் நேற்று எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு விரிவான கடிதத்தை அனுப்பினார்.